பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளத்தை நிர்ணயிப்பதற்கான சம்பள நிர்ணய சபைக் கூட்டம் கொழும்பில் உள்ள தொழில் திணைக்களத்தில் இன்று நடைபெற்றது. தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொழில் ஆணையாளர் தரப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் இன்றைய பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருந்தனர். முறையில் தொழில் ஆணையர் நாயகம் எமது கோரிக்கை, அதாவது நாங்கள் 1700 ரூபாய் கேட்ட பிரேரணையை பற்றி விவாதிக்க எடுக்கும் பொழுது நான் சுட்டிக்காட்டினேன், தொழில் எம்ப்ளாயர்ஸ் இல்லாமல் இந்த பிரேரணையை நாம் சாத்தியப்பட முடியாது என்று, அதை எம்ப்ளாயீஸை கட்டாயமாக வரவழைக்க வேண்டும் என்று. இன்று ஒருவரும் அவர்கள் வராததினால் இந்த சம்பள பேச்சுவார்த்தை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது. இன்று எங்களை முதலாளிமார் சம்மேளனம் தொழிலாளர் வர்க்கத்தையே அவமதித்திருக்கின்றது. இன்று அவர்கள் வேண்டுமென்றே இந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்துவதிலே வேண்டாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இங்கு வரவில்லை. அதை நாங்கள் தொழிற்சங்கம் ரீதியாக நாங்கள் வன்மையாக அவர்களை கண்டிக்கின்றோம். இன்றைக்கு தொழில் வழங்குனர்கள் பக்கம் 2 பேர் தவிர மிச்சாக்கள் வரல. அதனால் எங்களுக்கு கலந்துரையாடலை செய்ய முடியலை. எங்கள் தொழிலாளர்களுக்கான சம்பளம் தொடர்பான கலந்துரையாடல் செய்ய முடியலை. அதுக்கு அவங்க காரணம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுப்பின கடிதம் உரிய நேரத்துக்கு வரலண்டு, அதாவது போதுமான டைம் கொடுக்கலண்டு. அதனால் அடுத்த முறை நாங்கள் கேட்டிருக்கோம், அடுத்த முறை அவங்களுக்கு போதுமான அளவு டைம் வச்சு இதுக்கு சரியான அந்த சட்டத்தின்படி 14 நாட்கள் உட்பட அந்த கடிதத்தை அனுப்பி அடுத்த முறை கட்டாயம் அவங்க வந்த பிறகு கலந்துரையாடலை செய்கிறேன்னு தீர்மானிச்சிருக்கிறோம். இன்று முதலாளிமார் சம்மேளனத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற 7 கம்பெனிகளை சார்ந்த 7 உறுப்பினர்கள் வரவில்லை. அதோடு தொழிற்சங்கவாதிகள் அனைவரும் வருகை தந்திருந்தாலும் கூட தோட்ட தொழிலாளர்களின் சார்பாக எவ்விதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு அவசியம் 2000 ரூபாய் நாள் சம்பளமாகும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினால் முன்வைக்கப்பட்ட 1700 ரூபாய் சம்பள பிரேரணை என்பது தோட்ட தொழிலாளர்களை காட்டி கொடுக்கும், அல்லது சட்டியில் இருக்கும் தொழிலாளர்களை அடுப்பில் தள்ளுவதற்கு ஏதுவான நிகழ்வாகும். இதனிடையே எதிர்வரும் 24ஆம் தேதி நடைபெறுகின்ற சம்பள நிர்ணய சபையின் 2வது கூட்டத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவிக்கின்றார். கொழும்பில் உள்ள நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பெருந்தோட்ட நிறுவனங்கள் விடாப்பிடியாக சொல்கிறாங்க, இல்லை எங்களால் கூட்டப்பந்தத்துக்கு வர முடியாது, எங்களால் வெறும் 33% அதிகரிப்பு தான் தர முடியும். இதில் சில தொழிற்சங்கங்கள் எங்கள்கிட்ட கேட்டாங்க, இல்லை 33% நல்ல அதிகரிப்பு தானே, ஏன் எடுத்து தர முடியலன்னு. நாங்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கோம், அடிப்படை சம்பளத்தில் உயர்வு இல்லைன்னா அதுக்கு பேர் சம்பள உயர்வு கிடையாது. இந்த 33% எப்படி உயர்த்தி கம்பெனியாக எல்லாம் முன்வைச்சிருக்காங்கன்னா யோசனையை 33% முழுமையாகவே இன்சென்டிவ்ல தான் கூட இல்லை. நாங்கள் 1700 சொன்னோம், அந்த காரணத்தினால இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது நான் தொழில் அமைச்சர் கௌரவ மனுஷன் நாயக்கர் அவர்களோட பேசும்போது நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை முன்வைத்தோம். ஆகஸ்ட்லேருந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். இப்போ சம்பள நிர்ணய சபையை 10ஆம் தேதி கூட்டியிருக்காங்க. 10ஆம் தேதி கூட்டியிருக்கும் போது கம்பெனி யாருமே வரல. அவங்க ஒரு நியாயமான காரணத்தையும் முன்வைக்கலை. அதனால் சட்ட ரீதியாக பார்த்தா சம்பள நிர்ணய சபையை 2 தடவை கூட்டியாகும். இப்போ முதல் தடவை கூட்டியிருக்காங்க, இதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்க தான் போகிறோம். கம்பெனி இது நிராகரிக்கிறது தவறு. ஸோ தொழில் அமைச்சர் சொல்லியிருக்காரு, இந்த முதல் மீட்டிங்கை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறோம். 2வது மீட்டிங்கை இப்போ 24ஆம் தேதி வைக்கிறோம். 24ஆம் தேதி அன்னைக்கு ஒரு தீர்வு கட்டாயம் எடுப்பாங்க. கம்பெனி வந்தாலும் சரி, வராட்டியும் சரி. இதனிடையே சம்பள நிர்ணய சபையின் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்காத முதலாளிமார் சம்மேளனத்திற்கு தொழிற்சங்க ரீதியில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பில் இன்று முன்னெடுக்கப்பட்ட கண்காணிப்பு விஜயத்தின் பின்னரே கிழக்கு மாகாண ஆளுநர் இதனை குறிப்பிட்டார். இன்றைக்கி சம்பள பேச்சுவார்த்தை சம்பள நிர்ணய சபையூடாக நடத்தப்பட்டுச்சு. அதில் முதலாளிமார் சம்மேளனம் அதை நிராகரிச்சிட்டாங்க, அதில் கலந்துக்காமல். அப்போ அவங்களோட அலட்சிய போக்கு என்னங்கன்னா, தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் 1 ரூபா கூட கூட்டக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. தொழிற்சங்க ரீதியில் அவங்களுக்கு தேவையான தக்க பதிலடி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இன்னொரு தேதி சம்பள நிர்ணய சபை கொடுப்பாங்க. அதிலேயும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி. பட் அதுலேயும் அவங்க தொடர்ந்து புறக்கணித்து அவங்க கலந்துக்காமல் இருந்தால் தொழிற்சங்க ரீதியில் அவங்க கலந்து வைக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை முழுமையாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுக்கும்.